இந்த நேரத்திலும் உங்கள் மத்தியில் இருப்பதை குறித்து மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். தேவன் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த தயவுக்காக தேவனுக்கு கொடாக்கொடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சபை மக்கள் கொடுத்த முயற்சி செய்த இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்காகவும் வாய்ப்புக்காகவும் சபை மக்களுக்கும் சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் போதகர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரி சொன்னார், சூரிய புயலை ஆராய்ச்சி செய்வார். ஆனால் உண்மைதான், அவர் சொன்னது உண்மைதான், அதில் தவறு எதுவும் கிடையாது. ஆனால் சூரியனை விட நான் அதிகமாக நம்முடைய தெய்வத்தை அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறேன். சூரியனை தெரிந்து கொள்வதற்கும் தேவன் எனக்கு அதிகமாக கிருபை செய்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்று வேதத்திலிருந்து உங்கள் மத்தியில் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தியானம் என்னவென்றால், புதிய காலத்துல கிறிஸ்து பரலோகத்தை குறித்து அதிகமாக பேசுகிறார். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் ஒரு பழுத்த மரத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் அநேக மீன்களை வாரிக்கொள்ளும் மீன் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் அப்படின்னு பரலோக ராஜ்யத்தை குறித்து அதிகமா சொல்லிக்கிட்டே இருக்கு. பரலோக ராஜ்யத்திற்கு ஆட்களை எடுக்கும் பொழுது, மனுஷகுமாரனை எடுக்கும் பொழுது என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணும். 2 பேர் வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், இன்னொருத்தன் கைவிடப்படுகிறான். 2 ஸ்திரீ 2 பேர் மாவாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அம்மா ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க, இன்னொரு அம்மா கைவிடப்படுறாங்க. என்ன காரணம்? ஏன்பா நீ அவரும் ஒரே சர்ச்சுக்கு தான் போறீங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் அந்த சர்ச்சுக்கு போகலாம் வேற சர்ச்சுக்கு போகலாம் நான் பார்த்ததே கிடையாது. ஏன் அவர் எப்படி இருக்கிறாரு, நீ ஏன் இப்படி இருக்கிற? கேள்வி வருமா வராதா? வருமா வராதா சொல்லுங்க. கொஞ்சம் இன்டராக்டிவா வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் ஒன்னா தான் இருந்திருக்கீங்க இவ்வளவு நாள். எனக்கு பிரியமானவர்களே, தேவன் பரலோக ராஜ்யத்திற்கு எடுக்கும் பொழுது, தேவன் இந்த உலகத்திலே நம்மை பிரித்தெடுக்கும் பொழுது, தேவன் இந்த உலகத்திலே நம்மை மேன்மை படுத்தி காட்டும் பொழுது, நான் எந்த இடத்திலே இருக்க போகிறேன்? கேட்க வேண்டிய கேள்விதானா இல்லையா? சரி, கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இதே சம்பவத்தை நான் எங்க பார்க்கணும்னா, லூக்கா இந்த காரியங்களை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து எல்லா சுவிசேஷமும் அதிகமாக சொல்கிறது. பரலோக ராஜ்யத்தை குறித்து சொன்னபோது யோவான் பிரசங்கம் பண்ணும் பொழுது நிறைய பேர் குற்றப்பட்டவர்களா ஆயக்காரர் அப்புறம் நாங்க என்ன செய்யணும்? காவல்காரன் நாங்க என்ன செய்ய வேண்டும்? பரலோக ராஜ்யத்திற்காக தகுதி பெறுவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? தேவன் என்னை தேர்ந்தெடுப்பதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? நினைக்கிறோம் தேவன் சாதாரணமா தேவன் அப்படின்னு. தேவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. தேர்ந்தெடுக்கக்கூடிய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய தேவனை குறித்து நாம் என்ன தெரிந்திருக்கிறோம்? ரவி சொல்லுங்களேன், அண்ணன் சொல்லுங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஏன்னா அவர் தான் எனக்கு ரொம்ப பழக்கமானது, அதனால அவர்கிட்ட கேள்வி கேட்டுருக்கீங்க. நம்முடைய தேவன் இந்த அண்ட சராசரத்தை படைத்தவர். அதெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, சில சமயங்கள்ல தேவன்னா நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இல்லையா 3 நாள் ஜெபம் பண்றேன், 4 நாள் ஜெபம் பண்றேன், ஜெபத்துக்கு ஒண்ணுமே பதிலே கிடைக்க மாட்டேங்குது. என்னமோ தேவன் நம்ம விட்டு வேலைக்காரர் மாதிரியும், அவர் நம்ம ஜெபம் பண்ணதும் உடனே வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுறோம். தேவன் எப்படிப்பட்டவர் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த அண்ட சராசரங்களை படைத்து ஆண்டு வருகிற தேவன் எவ்வளவு மகத்துவமானவர்! அமெரிக்காவுக்கு வந்தா சொல்றோம், எனக்கு இப்ப காலையில 10 மணி ஆயிடுச்சு, உனக்கு அங்க நைட்டா இருக்குமே கேட்பாங்க. ஏன்னா உலகம் அவ்வளவு பெருசு. ஒரு பக்கத்துல பகலா இருக்கும் பொழுது இன்னொரு பக்கத்துல இரவாக இருக்கிறது. நம்ம குளோபுக்கு இந்த பக்கத்துல இருக்கிறோம். ஏன்னா பூமியானது அவ்வளவு பெருசு. பூமி தன்னைத்தானே சுற்றுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு 24 மணி நேரம் ஆகிடும். இந்த பூமியினுடைய விட்டம் எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 12,000 கிலோமீட்டரு, கிட்டத்தட்ட 13,000 கிலோமீட்டர். இது ஒரு பெரிய
மண்ணுருண்டை. இந்த பெரிய மண்ணுருண்டையில எவ்வளவோ காடுகள், எவ்வளவோ மலைகள், எவ்வளவோ சமுத்திரங்கள் எல்லாம் இருக்குது. இந்த மண்ணுருண்டையை பத்தியே நம்மால என்ன செய்ய முடியல. சொன்ன மாதிரி தான் சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடியதை நம்மால புரிஞ்சுக்கிற முடியல. ஏன் பூமி எதிர்த்து வர்றதுங்கிறது தெரியல. எப்படி ஏன் எரிமலைகள் சில சமயங்களில் வெடிக்கிறதுங்கிறது தெரியல. இது நம்முடைய சாதாரண நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பூமி. அந்த பூமியானது இந்த உலகத்திலேயே இந்த சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப பெருசா அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் ரொம்ப பெருசா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இந்த சூரிய குடும்பத்திலேயே மிகவும் டாமினேட்டிங் மாஸ் எது அப்படின்னா சூரியன். ஒரு சூரியன் செய்யறதுக்கு எத்தனை பூமி வேணும்னு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் மீட்டிங்ல அங்கே ஒரு இங்கிலீஷ் ப்ரேயர் மீட்டிங் நடந்தது. அதில் கேட்டேன், வருஷம் 100 வேணும் இல்லை ஒரு 1000 வேணும் அப்படின்னு. ஒரு சூரியனை செய்யறதுக்கு எத்தனை பூமி வேணும் தெரியுங்களா? 11 லட்சம் பூமி வேண்டும். 1.1 மில்லியன் பூமி வேணும் ஒரு சூரியனை செய்ய. ரொம்ப மலைப்பா இருக்குங்களா? ஒரு சூரியன் அவ்வளவு பெரியது. ஒரு சூரியனுடைய விட்டம் எவ்வளவுன்னு கேட்டோம்னா 14 லட்சம் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. அதனுடைய எடை எவ்வளவுன்னா 2 போட்டு 30 சைபர் போட்டீங்கன்னா எத்தனை கிலோகிராம் அத்தனை கிலோகிராம். 2 போட்டு 30 சைபர் போடுங்க. அது கோடியில் சொல்லணும்னா, அது பில்லியன்ல சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா நம்முடைய மில்கி வே கேலக்சியில எவ்வளவு சூரியன் இருக்கிறது. ஆண்டவர் மிகப்பெரியவர். இவ்வளவு காரியங்களையும் படைத்து ஆண்டு நடத்தி வருகிற ஆண்டவர் மிக 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 பெரியவர். உங்களுடைய கற்பனைக்கும் நீங்கள் ஆண்டவரை குறித்து என்ன எண்ணி இருக்கிறீர்களோ அதை விட மிக பெரியவராக இருக்கிறார். சாலமோன் சொல்றார், வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. 6வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. எடுத்தவர்கள் வாசிங்க. 4வது புத்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்களேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? பெரிய கேள்வி. வாசிங்க. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் வானங்களும் வானாதி வானங்களும் மிகப்பெரிய ஹையஸ்ட் ஹெவன் cannot hold him. வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லாதே. வாசிங்க. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். உலகத்திலே மிக ஃபேமஸான ஆலயம் எதுன்னா சாலமோன் கட்டின தேவனுடைய ஆலயம் தான். உலகத்திலே மிக ஃபேமஸான அந்த ஆலயத்தை பார்க்கறது. அந்த காலத்திலேயே பல நாடுகளிலிருந்து மக்கள் வருவாங்க. ஆலயத்தை பார்ப்பதற்கும் ஆலயத்தை தொழுது கொள்வதற்காக வருவார்கள். வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. அவர் படைத்த இந்த அண்ட சராசரம் மிகப்பெரியது. ஒரு சூரியன் செய்வதற்கே கிட்டத்தட்ட 11 லட்சம் அல்லது 1.1 மில்லியன் எர்த் வேணும் அப்படின்னு சொன்னேன். நம்முடைய மில்கி வே கேலக்சியில் எவ்வளவு சூரிய குடும்பங்கள் இருக்கிறது? 200 பில்லியன் சோலார் சிஸ்டம்ஸ் ஆர் தேர் இன் அவர் மில்கி வே கேலக்சி. எவ்வளவு? 200 பில்லியன். 2 into 10 சோலார் சிஸ்டம். இந்த ஒரு மில்கி வே கேலக்சியை படைச்சவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சும்மா 10 ஏக்கருக்கு சொந்தக்காரனா இருக்கிறவன் என்ன செய்வான்? என்கிட்ட 10 ஏக்கர் இருக்கியா, நான் உட்கார்ந்தே சாப்பிடலாம், நீ என்ன சாதாரண நினைச்சிய நீ? அப்படிதான் சொல்றோம். ஆண்டவர் படைத்த படைப்பு மிகப்பெரியது. நம்முடைய மில்கி வே கேலக்சி, பால்வெளி, சமஸ்கிருதத்துல ஆகாஷ் கங்கா அப்படிங்கிறோம், இங்கிலீஷ்ல மில்கி வே கேலக்சி அப்படிங்கிறோம். இந்த மில்கி வே கேலக்சியில எவ்வளவு சூரிய குடும்பங்கள் இருக்கிறது? 200 பில்லியன் சோலார் சிஸ்டம்ஸ் ஆகுது. மில்கி வே கேலக்சியை படைச்சவர் அதை விட பெருசா தானே இருக்கணும். அவரை கொண்டு போய் சும்மா சாதாரண இடத்துல குடி வைக்க முடியுமா? அப்படின்னா எவ்வளவு மில்கி வே கேலக்சி இருக்கு. தெரிஞ்ச வரைக்கும் 100 பில்லியன் மில்கி வே கேலக்சிஸ் ஆகுது. நம்முடைய தேவன் மிக மிக பெரியவர், எனக்கு பிரியமானவர். நம்முடைய தேவன் நம்முடைய கற்பனைக்கோ அல்லது நாம் நினைக்கும் எண்ணங்களுக்கோ உட்பட்டவர் அல்ல. நம்முடைய தேவன் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லினாலே இந்த உலகம் உண்டானது என்றால்
கிராம் மெட்டீரியல் செய்யறதுக்கு 1 கிராம் மெட்டீரியலை வந்து சரி ஒரு மண் எடுத்துக்குவோம், அல்லது ஒரு கல் எடுத்துக்குவோம், 1 கிராம் கல் எடுத்துக்குவோம், அல்லது 1 கிராம் ஒரு கட்டையை எடுத்துக்குவோம். அதை அப்படியே எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இந்த நியூயார்க் சிட்டிக்கு எத்தனையோ வருஷத்துக்கு பவர் கொடுக்கலாம். இந்த நியூயார்க் சிட்டியில் பவர் எவ்வளவு தேவைப்படும்? இந்த அமெரிக்கா இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவிலே அதிகமாக பவர் எங்கு தேவைப்படுகிறதுன்னா நியூயார்க் சிட்டிக்கு தேவைப்படுது. நியூயார்க் சிட்டிக்கு எத்தனையோ வருஷத்துக்கு 1 கிராம் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும். அவ்வளோத்தையும் என்ன எனர்ஜியாக மாற்றணும்னா அப்படின்னா ஆண்டவர் இவ்வளோத்தையும் படைச்சாருன்னா அவர்கிட்ட எவ்வளோ எனர்ஜி இருக்கும்? மிகப்பெரிய நம்முடைய ஆனா அந்த தேவன் நமக்காக இந்த உலகத்திலே வந்தார். நமக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். தன்னோடு கூட சேர்ப்பதற்காக அவர் அநேக முயற்சிகளை செய்தார். தன்னையே முழு பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த தேவனிடத்திலே சேர்வதற்கு நான் எவ்வளவு பக்தியும், நான் எவ்வளவு வைராக்கியமும், அவரோடு கூட நடப்பதற்கு நான் எவ்வளவு சிரமமும் எடுக்க வேண்டும். அவரால் என்ன முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவரால் எல்லாம் முடியும். அவரால் முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆனா அந்த தேவன் சேகரிக்கும் பொழுது ஒரு குரூப்பை சேகரிக்கிறார், ஒரு குரூப்பை கைவிடுகிறார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போம். வாசிப்போம், என்னோட கூட சேர்ந்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 26வது அதிகாரம். இங்க வந்து பவுலார் வந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக 2 ராஜா மன்னன் உட்கார்ந்து பேசுறார். அதாவது நான் குற்றவாளி அல்ல அப்படின்னு பேசுறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 26வது அதிகாரம் 27, 28, 29 வசனங்களை வாசிங்க. இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார். இயேசுவை குறித்தும், இயேசு அவர்களே இந்த உலகத்திலே பட்ட பாடுகளை குறித்தும், அவர் சிலுவையில் அறையப்பட்டதை குறித்தும், அவர் வேதத்தின்படி கிறிஸ்துவாக இருக்கிறார் என்பதை குறித்தும் ராஜாவே நீர் அறிந்திருக்கிறேன். வாசிங்க. தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவைகள் ஒன்றும் அவருக்கு மறைவானதல்ல என்று எண்ணுகிறேன். கிறிஸ்துவை குறித்து பேசுறார், இயேசுவை குறித்து பேசுறார். இயேசுவே கிறிஸ்து அப்படிங்கிற ரொம்ப ஆணித்தரமா பேசுறார். வாசிங்க. இது ஒரு மூலையிலே நடந்த எதேச்சையான காரியம் அல்ல ஆண்டவரே. ராஜாவே வாசிங்க. அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றான். கேள்வி அப்படியே பதில் சொல்லு. தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? நீர் விசுவாசிக்கிறீர் எனக்கு லால் தெரியும். வாசிங்க. அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆவதற்கு கொஞ்சம் குறைய நீர் என்னை சம்மதிக்க பண்ணுகிறார் என்றான். அகிரிப்பா என்ன சொல்றாருன்னா, அவளே நான் கிறிஸ்தவன் ஆவதற்கு கொஞ்சம் குறைய என்னை சம்மதிக்க. ரொம்ப அழகா பேசுறது பவுல். கிறிஸ்துவை குறித்தும், கிறிஸ்துவனுடைய பாடுபரங்களின் பலன்களை குறித்தும், கிறிஸ்து வேதத்தின்படி வந்த வர என்பதை குறித்தும், இயேசுவே கிறிஸ்து என்று மிக அழகாக பேசுகிறார். அகிரிப்பா சொல்றார், பவுல் கிட்டத்தட்ட என்ன நீ கிறிஸ்தவனாகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டேன், கிறிஸ்தவனாகிறதுக்கு கொஞ்சம் குறைய என்ன சம்மதிக்க பண்ணுகிறார். 2 பேரும் உட்காந்து கேட்கிறாங்க. ஒன்று அகிரிப்பா ராஜா, இன்னொரு பெஸ்து. பெஸ்துக்கு என்ன கேட்குது காதுல? வாசிங்க. அதாவது 26வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. உரத்த சத்தமாய், பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே நீ பிதற்றுகிறாய். நல்லா யோசிங்க. 2 பேர் உட்கார்ந்து கேட்கிறாங்க. 2 பேர் 2 சேர்ல உட்காந்துருக்கு. இந்த சேர்ல வரா, இந்த சேர்ல உட்காரு. அங்க இருந்தது பவுல் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. பெஸ்துவுக்கு எப்படி கேட்குதுன்னா, நீ பிதற்றுகிறாய். பவுலே நீ பிதற்றுகிறாய். இங்க இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா, பவுலே என்னை கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாவதற்கு சம்மதிக்க பண்ணுகிறார். 2 பேரும் பக்கத்துல உட்காந்து கேட்கிறாங்க. பேசுறது ஒரே ஒரு ஆள் தான். நல்லா கவனிச்சு கேள்வி வாசிங்க. அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். அதிக கல்வி உனக்கு பைத்தியம். பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே நீ பிதற்றுகிறாய். நீ சொல்லுவது எதுவுமே நன்மையாக தெரியவில்லை. நீ சொல்லுவது எதுவுமே
கேப்பா என்ன சொல்றாருன்னா, ஓலே கொஞ்சம் குறைய என்னை கிறிஸ்தவராவதற்கு சம்மதிக்க பண்ணுகிறார். 2 பேர் உட்கார்ந்து கேட்கிறாங்க. பேசுறது ஒரு ஆள் தான். ஒருத்தனுக்கு பிதற்றலாகவும் ஒருத்தனுக்கு சத்தியமாகவும் காதில் விழுகிறது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வேதம், தேவனுடைய கல்வி, தேவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னுடைய காதிலே எப்படி விழுகிறது? பிதற்றலாக இருக்கிறதா அல்லது அது என்னை கிறிஸ்தவனாக மாற்றுவதற்கு அது முயற்சி செய்கிறதா? என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவ வேதம் எப்படி வேலை செய்கிறது? என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் வேலை செய்கிறவராக இருக்கிறாரா அல்லது என்னுடைய மனதை குழப்பக்கூடியதாக இருக்கிறதா? நான் பிதற்றலை கேட்கக்கூடியவனாக இருப்பேன் என்றால், அம்மா நீ எப்ப பார்த்தாலும் பைபிள் படின்னு சொல்றேன். பைபிள்ல என்னமா இருக்கு? சும்மா ஒன்னும் விளங்கவும் மாட்டேங்குது. சும்மா ஏதோ ஒரே இது பைபிள் படி காலைல எந்திரிச்சா போதும் உனக்கு இதே தான். பைபிள் படிங்கிற, ஜெபம் பண்ணிக்கிற. என்னங்க பண்ண ஜெபம் தானம்மா? இது என்ன பெருசா நான் ஜெபத்தை பண்ணிட போறேன்? எனக்கு என்ன வேணுங்கிறது கடவுளுக்கு தெரியாதா? உங்க ஆண்டவர் தான் நீ பெரியவர்னு சொல்ற. தாயை பார்த்து எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு கேட்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த வேதமானது பிதற்றலாக இருக்கிறது. எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே வேதம் பிதற்றலாக இருக்கிறதா? வேதம் வாசிப்பு பிதற்றலாகவும் பைத்தியக்காரத்தனமாகவும் இருக்கிறதா? பிதற்றலாகவும் பைத்தியக்காரத்தனமாகவும் இருக்கும் என்றால் 2 பேர் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிறாங்க. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். 2 பேரும் ஒரே ஹாஸ்டல்ல ஒரே ரூம்ல தங்கியிருக்காங்க. ஒரே மெஸ்ஸில் படிக்கிறாங்க. ஒரே ஸ்கூலுக்கு போறாங்க. ஒரே வாத்தியார் தான் பண்றாரு. ஆனால் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். என்னுடைய வாழ்க்கையிலே வேதம் எப்படி வேலை செய்கிறது? பிதற்றலாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் வேதத்தை காணுகிறேனா? என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஜெபம் பண்ணுவதை பைத்தியக்காரத்தனமாக எண்ணுகிறேனா? என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாமே பைத்தியமும் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் என் குடும்பத்திற்கு வெறும் ஆகாத காரியமாக தெரிகிறதா? எப்படி தேவன் மிகப்பெரியவர். அதை நம்ம மறந்துடவே கூடாது. இன்னைக்கு உங்களை குறித்து, அதாவது இன்னைக்கு இந்த யூனிவர்ஸை குறித்து கொஞ்சம் சுருக்கமா சொன்னதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த யூனிவர்ஸினுடைய அளவு தெரியாது. இந்த யூனிவர்ஸினுடைய அளவோ தேவனுடைய வல்லமையோ நிறைய பேரால காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது. நம்முடைய தேவன் மிக மிக பெரியவர். நம்ம சின்ன வாட்டத்தை போட்டு இந்த வாட்டத்துக்குள்ள ஆண்டவர் நிற்கணும்லாம் நினைக்கலாம் முடியாது. அல்லது சின்ன ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஆண்டவர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம்னா நினைக்கிறதே தப்பு. ஆனால் அங்கும் வருவதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நான் தேவனுடைய வேதத்தை எப்படி ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை பொறுத்து கொஞ்சம் குறைய என்னை கிறிஸ்தவனாக மாற்ற பண்ணுகிறாய். பவுலே பிதற்றுகிறான். சும்மா பைத்தியக்கார மாதிரி பேசுறேன். 2 பேரும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒரே ஆள் தான் கேட்கிறேன். சத்தியம். ஒருத்தனுக்கு பிதற்றலாகவும் ஒருத்தனுக்கு அது மிக தேனாக பாயக்கூடிய ஒரு வேதமாகவும் இருக்கிறது. நிறைய பேர் தொடர்றாங்க. இயேசு கிறிஸ்து என்னை தொட்டறியா ஆண்டவர் ஒரே இது சாமி, இது நீங்க சொன்னது வம்பா இருக்கு. எத்தனை பேர் அவங்க இடிச்சுக்கிட்டு போறான், எத்தனை பேர் நம்ம இடிச்சுக்கிட்டு போறான், உங்களுடைய சோல்டர் மேல சோல்டர் உரசிக்கிட்டு போறான். என்னை தொட்டது இல்லை, என்னை தொட்டது ஒருவர் உண்டு. எத்தனை பேர் தொட்டாலும் என்னை தொட்டது ஒருவர் உண்டு. 8வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 45, 48, 9 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். தேவனை தொடுகிறவனாக நான் இருக்கிறேனா? என்னைக்காவது தேவன் தொட்டு பார்த்திருக்கீங்களா? தொட்டு பாருங்க. எனக்கு பிரியமானவர்களே, அவரிடத்திலிருந்து வல்லமை வருவதை நீங்க பார்க்க முடியும். தேவனிடத்திலிருந்து வல்லமை வருவதை நான் பார்க்கிறேனா? வாசிங்க. எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்ன பொழுது பேதுருவும் அவனோடு கூட இருந்தவர்களும், ஐயரே, எத்தனை பேர் நெருக்கிக்கிட்டு இருக்காங்க, என்ன தொட்டதுன்னு கேட்கறீங்க சாமி, என்ன உங்களுக்கே நல்லா இருக்கா? சொல்லுங்க, உங்களுக்கே நல்லா இருக்கா? இந்த கூட்டத்துல யார் தொட்டதுன்னு கேட்கிறீங்களே. என்னுடைய குடும்பமானது ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய சபையானது தேவனுக்குள்ளாக ஒரு பெரிய ஆலயமாக இருக்கிறது. என்னுடைய ஆலயம், என்னுடைய சபை தேவனை
தொட்டவனாக இருக்கிறேனா? நல்ல கேள்விதான். வாசிங்க. என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார். வாசிங்க. அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். ஏன் தொட்டாங்கன்னா என்னிடத்திலிருந்து வல்லமை போனது. என்னிடத்திலிருந்து வல்லமையானது புறப்பட்டு போனதை நான் அறிந்திருக்கிறேன். என்னை ஒருவர் அதாவது வாஞ்சையோடு கூட விசுவாசத்தோடு கூட என்னை ஒருவர் தொட்டதுண்டு. நிறைய பேர் ஆலயத்துக்கு வர்றது வந்து ரொம்ப பெரிய காரியம் கிடையாது. ஆலயத்துக்கு வந்து தேவனை தொட்டு பார்த்துட்டு போறோமா, அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஆலயத்துக்கு வந்து தேவனோடு கைவலிக்கு கொண்டு நான் செல்கிறேனா, தேவனிடத்திலிருந்து நான் வல்லமை புறப்படும்படி வழியாக நான் தேவனை தொட்டு செல்கிறேனா? நிறைய நேரங்களில் நம்ம ஆலயத்துக்கு போகும்போது என்ன சேலையை கொடுத்துருவோம். போன வாரத்துக்கு முந்தின வந்து இந்த கலர் சேலையெல்லாம் கட்டிருக்கோம், இந்த வாரம் இதே கலர் சேலையை கட்டிட்டு போறேன். என்ன சட்டை போடுவோம், என்ன டை கட்டுவோம்? நான் ஆலயத்திற்கு போய் தேவனை தொடுகிறேனா, ஆலயத்திற்கு போய் தேவனை நான் தொட்டுவிட்டு வருகிறேனா, தேவனத்தில் வந்து வல்லமையை கொண்டு என் வீட்டுக்கு செல்கிறேனா, என்னுடைய சபையானது தேவனுடைய வல்லமையை கொண்டு வருகிறதா? அதுதான் ரொம்ப முக்கியம். என்னை தொட்டது ஒரு அப்போ அந்த அம்மா அவங்க நெடுங்கி பேசுங்க, மகளே விசுவாசத்தை ரட்சித்து பயப்படாது மகளே. 50வது வசனத்தை வாசி. அது இன்னொரு சம்பவத்தை இப்போது வாசிக்கிறோம். அப்போ வந்து மகளை, அதாவது 48வது வாசி. அது அதிகம். அதான் அவர் அவளை பார்த்து, இடங்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அம்மா நீ தொட்டது ரொம்ப சந்தோஷம், எனக்கு உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆனா அந்த மகள் வந்து யாரையும் தொடுவதற்கு அருகதை இல்லாத, அதுதான் முக்கியமான காரியம். அந்த மகள் கூட்டத்துக்குள்ள வரக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது. அந்த கூட்டத்துக்குள்ள வந்தாக்கும் ஒதுங்கி நிற்கணும். அந்த மகள் வந்து தேவனை தொட வேண்டும் அப்படி விரும்பி தொடர். எனக்கு பெரிய நமக்கு அருகதை இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய தேவன் மிகப்பெரிய தேவன், நம்முடைய தேவன் மிக வல்லமையானவர். அவரை தொட்டு பார்ப்பது என்பது சாதாரண காரியங்கள். எத்தனையோ பேர் தொடலாம், நூற்றுக்கணக்கான பேர் தொடலாம். ஆனால் நான் தேவனை தொடும் பொழுது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்ததை நான் காண்கிறேனா, நடுங்கி நிற்கிறேன். ஏன்னா சுகமாயிடுச்சு, சுகமாயிடுச்சு. திறந்து மகளே விசுவாசம் உன்னை ரட்சித்து. எனக்கு பெரிய மகளே, நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகனாக இருக்கிறேன் என்றால் தேவனை நான் தொடக்கூடியவனாக, விசுவாசத்தோடு தொடக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும். வாசிங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரம் 35, 36 வசனங்களை வாசிங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 35, 36 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது அவர் 14வது அதிகாரம் 35, 36 14வது மன்னிக்கும் 14வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரம் 35, 36 வசனங்களை வாசிங்க. அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து, என்னார் என்று அறிந்து இவர்கிட்ட போனா கண்டிப்பா சுகம் கிடைக்குமியா. டே அந்த கிழவி, நான் அது வரத்தரு கிழவியில் அந்த கிழவி 10 வருஷமா படுத்து கிடக்கு, கட்டலோட தூக்குங்கடா, 10 வருஷமா படுத்து கிடக்கு. அந்த கிழவி இன்னைக்கு சுகப்படுத்தி விட வேண்டும். இந்த மனுஷன் நடக்க முடியாமல் 35 வருடம் கிடைக்கிறான், இவனை சுகப்படுத்தி விட வேண்டும். அவரை என்னார் என்று அறிந்து, அவரை பத்தி தெரியும், அவர்கிட்ட போனா கண்டிப்பா சுகம் கிடைக்கும். அவர்கிட்ட போனா நாம சுகத்தோட திரும்பி வருவோம். வாசிங்க. சுற்றுப்புறத்தை வந்திருக்கிறார், இயேசுவானவர் வந்திருக்கிறார், இயேசுவானவர் நம்முடைய கடற்கரையிலே இறங்கி இருக்கிறார். எல்லாரையும் கொண்டு வாருங்கள். சாதாரண விசுவாசம் கிடையாது. எனக்கு தெரியும், கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா எத்தனை பேர் கொண்டு வந்தாங்களோ தெரியும். வாசிங்க.
பிணியாளிகள் எல்லாரையும் அவர்கள் கொண்டு சரி, பிணியாளிகளை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொண்டு ஒரு கை வச்சு ஜெபம் பண்ணுவாருன்னு விட்டு வரிசையா உட்கார வச்சிருந்தாங்களான்னு பார்க்கணும்னா இல்ல. ஆண்டவர் நடந்து போக போக அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவதற்கு அனுமதி பெறுகிறார். ஐயா, உங்க ட்ரெஸ்ஸை கொஞ்சம் தொட்டு பார்த்துக்கிறோம், உங்க ட்ரெஸ்ஸை கொஞ்சம் தொட்டு பார்த்துக்கிறோம். ஆசிங்க. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி, வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அது பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு தவம் கிடக்கிறாங்க. வாசிங்க. அவரை வேண்டிக் கொண்டார்கள், அவரை வேண்டிக் கொண்டார்கள், தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள், தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அதான் பெரிய ஹல்லேலூயா, தேவனுக்கு சோஸ்தம். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். தொட்டது யாரெல்லாம் தொட்டாங்களோ அவங்க எல்லாரும் சொஸ்தமானார்கள். விசுவாசத்தோடு ஆண்டவரை தொடக்கூடியவராக இருக்கிறேனா வந்து இறங்கி இருக்காரு. வந்து இறங்கினதும் சந்து கொண்டு வீதியில் இருக்கக்கூடிய எல்லா பிணியாளிகளையும் கொண்டு வராங்க. கொண்டு வந்து ஆண்டவர் அவர்களை தொட வேண்டும் என்று அவர்கள் காத்திருக்கவில்லை. நீங்க எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க, உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை நாங்கள் தொட்டுக்கிறோம், போதும் எங்களுக்கு. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் மிகப்பெரியவர். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆயிரம் தொடுவதற்கு நான் உத்தரவு வாங்கி இருக்கிறேனா? நான் போனா நான் பின்னால பெஞ்சில் உட்காந்துருக்கேன், ஒருத்தருமே என்னை கண்டுக்கிற மாட்டேன். நான் போனா எப்போ போதாலும் நான் பின்னால கடைசி பெஞ்சில் தான் உட்காந்துருப்பேன், ஒருத்தருமே என்னை கண்டுக்கிற மாட்டேன்றாங்க. இல்ல, எனக்கு பிரியமானவர்களே, வஸ்திரத்தின் ஓரத்தை ஆவியும் தொடுவதற்கு நான் உத்தரவு வாங்கி இருக்கிறேனா? நான் போகும்போது அன்னைக்கு வேட்டி கட்டிட்டு போயிருந்தேன். சரி, அதுக்கு அடுத்த நாள் போகும்போது நான் சூட்டும் பேண்ட்டும் போட்டுட்டு போயிருந்தேன், அப்போ கூட கண்டுக்க மாட்டேன்றாங்க. இல்லை, எனக்கு பிரியமானவர்களே, ஆலயத்திற்கு நான் வருவது ஆண்டவரின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகியும் தொட மாட்டேன். அவர்களை ஆண்டவர் அதிகமாக உயர்த்துகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் எத்தனை முறை ஆண்டவரை தொட்டு பார்த்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை எத்தனை முறை ஆலயத்திலே பார்த்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை எத்தனை முறை நான் என்னுடைய பரிச்சை ஹாலில் பார்த்திருக்கிறேன். நிறைய பேர் ஐயா நீ போய் உனக்கு பரிச்சை வரணும் 3 மணி நேரமா, நீ 3 மணி நேரம் நான் உனக்காக காலைல இருந்து முழங்கால இருந்து ஜெபம் பண்றியா? எத்தனையோ தாய்மார் சொல்றாங்க நீ பரிச்சை நல்லா எழுது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வல்லமையானது மிகப்பெரிய வல்லமை. எனக்கு பிரியமான ஆண்டவர் என்னை பிரித்தெடுக்கிறார் என்றால், ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்றால், நான் ஆண்டவரை தொட்டு பார்த்திருக்கிறேன். ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை என்னிடத்திற்கு புறப்பட்டு வந்திருக்கிறது. ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அக்கா, நம்ம மாவாட்டும் போதில் எப்பயும் நம்ம 2 பேரும் ஒன்னா தான் ஆகுவோம். ஆமா, நம்ம ஒன்னா தான் ஆகுவோம். ஆனா அவ பரலோகத்துக்கு போராடி, நீ பரலோகத்துக்கு போகலையே. நம்ம 2 பேரும் ஒன்னா தான் ஆட்டுவோம். நம்ம ஒண்ணு, நீங்க இட்லி போட்டீங்கன்னா நான் இட்லி போடுவேன், நீங்க ஆபத்துக்கு போட்டீங்கன்னா நான் ஆபத்துக்கு போடுவேன். அது ரொம்ப பெரிய முக்கியம் கிடையாது. ஆண்டவரோடு கூட என்னுடைய குடும்பம் செல்கிறதா, நான் செல்கிறேனா, என்னுடைய பிள்ளைகள் செல்கிறதா, என்னுடைய குடும்பம் செல்கிறதா, என்னுடைய சபை செல்கிறதா, என்னுடைய நாட்டில் உள்ள எத்தனை மக்கள் ஆண்டவரோடு கூட இருப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள்? ரொம்ப முக்கியமான கேள்வி. கொஞ்சம் யோசித்து பாருங்க, வீட்டில் போய் கொஞ்சம் யோசிங்க. ஆண்டவர் என்னை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை குணநலன்களும் என்னிடத்தில் இருந்ததா? விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆண்டவரை நான் தொட்டு பார்க்க வேண்டும் என்றால், ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவர் தனது வல்லமை எனக்கு புறப்பட்டு வர வேண்டும் என்றால் விசுவாசம் ரொம்ப முக்கியம். சத்தியம் எல்லாருக்கும் ஒரே சத்தியம் தான் சொல்லப்படுது. பாஸ்டர் இவருக்குன்னு சொல்றது கிடையாது, அவருக்கும் சொல்றது கிடையாது. அவரு பவுல் சொன்னது போல ஒரே சத்தியத்தை சொல்லுகிறார். இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லுகிறார். இயேசுவே கிறிஸ்து, அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, நீங்கள் மேன்மையாக்கப்படுவீர்கள் சொல்றார். ஒருத்தனுக்கு அது பிதற்றலாய் காதில் விழுது, ஒருத்தனுக்கு அது தேனாக மதுரமாக காதிலே விழுகிறது. இது சத்தியம். இந்த சத்தியத்தில் இருப்பதற்கு நான் பிரயாசப்பட வேண்டும். இந்த சத்தியத்தில் நான் இருப்பதற்கு உறுதியாக நான் இருக்க வேண்டும். இல்ல, இது பிதற்றல். என்னுடைய காதுக்கு தேவனுடைய வாக்கு பிதற்றலாக விழுகிறதா? என்னுடைய கண்களுக்கு வேதமானது ஒரு சாதாரண பொருளாக தெரிகிறதா, அல்லது வேதமானது எனக்கு மிக முக்கியமான பொருளாக தெரிகிறதா?
வேதத்தை வாசிங்க. வேதம் சாதாரண புத்தகம் கிடையாது. அது வந்து சாதாரண கதை புத்தகம் மாதிரியோ அல்லது ஹிஸ்டரி புத்தகம் மாதிரியோ. இது தேவன் கடிந்து சொன்னது, தேவன் ஆசீர்வாதமாக சொன்னது. இதன்படி செய்தா என்றால் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னது. நீ இதன்படி செய்தா என்றால் உன்னை உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், அதாவது வாழாகாமல் தலையாவார் அப்படின்னு சொன்னதுதான். அது கடிந்து சொன்னது, சில இடங்களிலே சாபமாக சொன்னது. இல்லை, இந்த ஜனத்தை விட்டு விடு, நான் அழித்து விடுகிறேன் சொன்னார் ஆண்டவர். இல்லை, உன்னை பெரிய ஆக்கிறேன், வா, இந்த ஜனங்களை எல்லாம் நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறேன். என்ன சாமி நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க நான் எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்தீங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு செங்கடலை பிளந்தோம், என்னென்னையோ பிளந்தோம். இல்ல, அவங்களை விட்டுரு, அவங்களை நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறேன். சாபமாக சொன்னது. வேதமானது சில இடங்களிலே மிக ஆசீர்வாதமான காரியங்களை கூறுகிறது, சில இடங்களிலே சாபமான காரியங்களை கூறுகிறது, சில இடங்களிலே அது கடிந்து சொல்லுகிறது, சில இடங்களிலே அது அன்பாக சொல்லுகிறது, சில இடங்களிலே ஆலோசனையாக சொல்லுகிறது. அது எனக்கு எட்டிக்காயாக இருக்கிறதா அல்லது தேனாக என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய காதுகளிலே அது பாய்கிறதா? வேதம் எனக்கு தேனாக இருக்கும் என்றால் அந்த பக்கத்துல வேதம் எனக்கு எட்டிக்காயாக, ஜபிப்பது எனக்கு கஷ்டமான காரியமாக இருக்கிறது, ஆலயம் செல்வது எனக்கு மிக வருத்தமான காரியமாக இருக்கிறது. எங்கேயோ போய்கிட்டு இருக்கப்பா, உன் பிள்ளையை கணிச்சு வை, உன் பிள்ளை எங்கேயோ போறான், அவன் எங்க போயிடுவான் எப்படி போயிடுவான்னு தெரியாது, அவன் எங்கேயோ போய் நிற்பான், கடைசியில் நீ அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கூப்பிட்டு வரணும். உண்மை. வேதத்திற்கு விரோதமாக செல்வதும் சரி, வேதம் பிடிக்கவில்லை என்று சொல்லுவதும் சரி, அல்லது வேதம் ஆகாது என்று சொல்லுவதும் சரி, நம்மை எங்கோ கொண்டு செல்லுகிறது. வேதத்தை வேதம் சொன்னதுபடி, அம்மா சொன்னதை கேட்கறது இல்லையா? சில சமயம் அம்மா சொன்னதை கேட்க மாட்டேன், அது உண்மைதான். ஐயா கையில கலம் வாயில் போய் இல்லைன்னா நீ எங்க போனாலும் நல்லா இருப்ப. தாய், என்னுடைய தாய் அதுதான் சொல்றாங்க. அது சொன்னதை நான் சில நேரங்களில் வேத வாக்கா நினைக்கிறோம். அது வந்து எப்பயுமே நமக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்வதை ஏன் கேட்கக்கூடாது? ஆண்டவர் சொல்வதை ஏன் நாம் மென்மையாக எண்ணக்கூடாது? ஆண்டவர் வந்து சாதாரண ஆண்டவரா? இல்லை, ஆண்டவர் மிகப்பெரியவர். அந்த சராசரம் வானாதி வானங்களும் அவரை கொள்ளாதே. விசுவாசம் ரொம்ப முக்கியம். எனக்கு பெரிய வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம், அங்கு 2 மகன்களை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிங்க. காயின் ஆபேலை குறித்து வாசிக்கிறோம். இது நிறைய இது ஒரு பெரிய தீசிஸ் டாபிக். இதில் ஒரு பிஹெச்டி தீசிஸ் எழுத நிறைய பிஹெச்டி தீசிஸும் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலாம். இது தியாலஜிலேயே ரொம்ப முக்கியமானது. காயின் நல்ல வெஜிடபிள் தான். காயினுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்றாங்க. ஆபேலுடைய ஆண்டுடைய அவர் ஏற்றுக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். இது எதை குறிக்கிறது? ஏன் இதெல்லாம் நம்மளாம் வெஜிடேரியனாக மாறிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வெஜிடபிள் சாப்பிடுங்க, நல்லது. ஃபைபர் இருக்க வெஜிடபிளாக சாப்பிடுங்க, ஃபைபர் இருக்க வெஜிடபிளாக சாப்பிடுங்க. பாவம், என்னென்னமோ மக்களும் அப்படியே தலைகீழ நடந்து பார்க்குறாங்க, எப்படியாவது உடம்ப சரி பண்ணிட முடியாதா அப்படின்னு பார்க்குறாங்க. சில இடங்களில் நான் போனேன்னா, அதாவது போன வாரத்துக்கு முந்தின போன சாபத்துக்கு முந்தின சாபத்து வந்து ஜப்பானில் இருந்தேன். அங்கே வந்து பச்சை மீறியே சாப்பிட்றாங்க. அங்கே வந்து சவுதிராஜ சர்ச்சில் வெஜிடேரியனிசத்தை பற்றி சொன்னோம்னாக்கா அவ்வளோதான், எல்லாம் அடிக்க விட்டுறோம், வெட்டிடுவோம், நம்ம உண்டிலாம் ஆக்கிடுவோம். அப்போதான் பார்த்தேன், இவங்ககிட்டலாம் எப்படி வெஜிடேரியனிசத்தை பற்றி சொல்றது அப்படின்னு யோசித்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நமக்கு எங்கே போனாலும் சரி, தயிர் சாதம் ஒரு பச்சை மிளகாய் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். அது 5 ஸ்டார் ஹோட்டலாக சரி, அது 7 ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலும் சரி, மேனேஜ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. ரொம்ப எஸ் சார் வி வில் ப்ரீ அப்படின்ட்டு எடுத்து கொண்டு கொடுப்போம். சரி, அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். நான் காயின் கொண்டு வெஜிடபிள் ஏற்றுக்கிறாம என்ன காரணம்? எனக்கு பிரியமாக காயினுடைய வழி வந்து ரொம்பவும் உன்னதமான வழி. வாசிங்க 1 யோவான் புத்தகம், யோவான் எழுதின 1வது நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின 1வது நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின 1வது நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனம். 1 யோவான் யோவான் எழுதின 1வது நிருபம் வாசிங்க.
வாசிங்க, கரெக்ட் தான், வாசிங்க. பொல்லாங்கானால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். வாசிங்க. அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவையுமாய் இருந்தது நிமித்தம் தான். ஆபேலுடைய காரியங்கள் நீதியுள்ளவைகளாய் இருந்தது. ஆண்டவர் அவனை அங்கீகரித்தார். நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவன் அங்கீகரிக்கிறது வெஜிடேரியன் வர்சஸ் நான் வெஜிடேரியன் கிடையாதுங்க. அவன் செய்கைகள் நீதி நிமித்தம் இருந்தபடியினால் ஆண்டவர் அவனை அங்கீகரித்தார். என்ன பெருசா நீதி நிமித்தம் இருந்தது? ஆபேல் எதை பறைசாற்றினான்? ஆண்டவர் உனக்காக மரிக்க இருக்கிறார், கிறிஸ்துவானவர் உனக்காக பலியாக மரிக்க இருக்கிறார் என்பதற்காக அவன் ஆட்டுக்குட்டியை பலியாக வந்து செலுத்தினான். மரிக்கக்கூடிய ஆண்டவரை பற்றிலே எனக்கு கவலையே கிடையாது. மரிக்க போற ஒரு கிறிஸ்துவோ அல்லது அவருடைய யாரோ எனக்கு தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரியும். காயின் யாரை அங்கீகரிக்கவில்லை என்றார்? இயேசுவை கிறிஸ்து என்று அங்கீகரிக்கவில்லை. நிறைய நேரங்களில் நமக்கு பெரிய கவலையும் பெரிய தர்க்கங்களும் வர்றதுக்கு காரணம் என்ன? காயினுடைய பலிக்கும் அவருடைய பலிக்கும். காயின் கிறிஸ்துவை இயேசுவை கிறிஸ்து என்று அங்கீகரிக்கவில்லை. ஆபேல் இயேசுவை கிறிஸ்து என்று அங்கீகரிக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் கிறிஸ்துவை அங்கீகரிக்கிறவனாக இருக்கிறேனா? இயேசுவை கிறிஸ்து என்று பறைசாற்றுகிறவனாக இருக்கிறேனா? ஆண்டவர் கொடுத்திருக்கார். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவர் மிகப்பெரியவர் என்று நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய ஆண்டவர் எனக்காக பலியானார் என்பதை நான் அங்கீகரிக்கிறவனாக இருக்கிறேனா? அதை அனுதினமும் நினைவு கூறக்கூடியவனாக இருக்கிறேனா? நினைவு கூறவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ளப்படாத குரூப்ல you will be there. ஏற்றுக்கொள்ளக்கூடிய குரூப் யாருக்கு என்றால் ஆண்டவரை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள்? யோவான் எழுதின முதலாவது நிருபம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின முதலாவது நிருபம் 1 யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். வாசிங்க. என்னை தன்னை படைத்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவன். யோவான் இந்த வசனங்களை எழுதும்போது ரொம்ப அழகா எழுதுகிறார். உன்னிடத்தில் அன்பு கூறுவதிடத்தில் அன்பு கூறுவாய், தேவனிடத்தில் அன்பு கூறுவாய், முழு ஆத்மத்தோடு அன்பு கூறுவாய்ங்கிறத ரொம்ப அழகா எழுதுகிறார். இது ஒரு கவிதை நயம் படைத்த ஒரு வசனம். இந்த வசனம் பிறப்பற்றவரிடத்தில் அன்பு கூறுவது போல, தன்னை படைத்தவரிடத்திலே அன்பு கூறுவது போல, அவர் யாரையெல்லாம் படைத்தாரோ அவரிடத்திலே அன்பு கூறுகிறார். இல்லைங்களே? அசி அடுத்து 4வது வசனத்தை வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நான் உலகத்தை ஜெயிக்கிறவனாக இருக்க வேண்டுமா? நான் உலகத்திலே தேவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டுமா? முதலாவது எனக்கு விசுவாசம் வேண்டும். தேவனை தொட்டு பார்க்கணும். தேவனிடத்திலே எனக்கு அதிகமான விசுவாசம் வேண்டும். அடுத்தபடியாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை என்னிடத்திலே இருக்க வேண்டும். கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் உலகத்தில் ஒண்ணுமே செய்யணும். அவராலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அது இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்லிக்கணும். நீ ஒண்ணுமே செய்ய முடியாதியா, அப்படிதான் சொல்லியிருக்கணும். அவராலே அல்லாமல் உங்களால் ஒன்றும். ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார் என்றால் என்னாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சொல்லுங்க, எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவரை அல்லாமல் உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. சும்மா உன்னால் நடக்க கூட முடியாது. சரி, நடக்கிறேனே யாரோ ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க உனக்காக. உங்க அம்மா வீட்டுக்காரம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், உன் தாயார் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்லை ஒரு சகோதரி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நீ அங்கங்கே சும்மா நடந்துக்கிட்டு அங்கங்கே ஏதோ சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு தெரியல. சும்மா நான் பெருசா என்னுடைய பலத்தினால நடக்கிறேன்னு நினைக்கிறது. யாரோ உங்களுக்கு தெரியாத யாரோ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாத யாரோ, அதாவது உங்க தாயார் முழங்கால இருந்து ஜெபம் பண்ணிக்கிறாங்க. இல்லை உங்க தாயார் நல்லவங்களா இருந்ததுனால உங்களை ஆண்டவர் கொஞ்ச நாள் விட்டு வச்சிருக்கிறார். அதனால அவராலே பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அவர்கள் உலகத்திலே வெற்றி சிறக்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் உலகத்திலே உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். எனக்கு பிரியமானவர்கள், அவர்களை ஆண்டவர் பிரித்தெடுக்கும் பொழுது
இவர்கள் எனக்காக காத்திருந்தவர்கள், இவருடைய என்னுடைய பங்கு, இவர்கள் என்னுடைய நாமத்தை மேன்மைப்படுத்தினவர்கள். எனக்கு நம்மளே பேசணும்னா பேசிக்கிட்டே போகணும். ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு, 5 நிமிஷம் இருக்கு. பேசணும், ரொம்ப நேரம் பேசணும். ஆண்டவரை குறித்தும் சரி, ஆண்டவருடைய காரியங்களை குறித்தும் சரி, வேதத்தை குறித்தும் சரி, அதெல்லாம் பேசுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம தேன் சாப்பிட்ற மாதிரி, ரசகுல்லா சாப்பிட்றோம், அதெல்லாம் ரசகுல்லாலாம் கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவருக்கு இந்த சாப்பாட்டு பார்த்துருக்கோ அல்லது இன்னும் ஒரு இடத்துல தாவீது என்ன சொல்றாருன்னா, நம்ம நினைக்கிறது கொழுப்புள்ள நின்னத்தை சாப்பிட்டது போல இருக்குது அப்படின்னா, நல்ல திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்குள்ள அவ்வளவு சந்தோஷம், கொழுப்புள்ள நின்னத்தை சாப்பிட்டது போல இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்படின்னா ஆண்டவரை குறித்து பேசுறது, ஆண்டவரை குறித்து சிந்திக்கிறதுங்கிறது திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இல்லை, அதை விட மேல் எனக்கு பிரியமானது ஆண்டவரை குறித்து பேசுவதும், ஆண்டவரை குறித்து சிந்திப்பதும், வீடுகளிலே ஆண்டவரை குறித்து தியானிப்பதும், ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே ஜெபிப்பதும், ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே ஆலோசனை சொல்வதும் மிக வல்லமையானது எனக்கு பிரியமானவர்களே. அந்த உலகத்தை நீங்க பெருசா தலைகளை மாத்திருந்தோம். உங்களுக்கு இந்த உலகம் என்ன வச்சிருக்கோ அது அல்லாமல் உங்களுக்கு மிக மேன்மையான காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். எனவே ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறேன், அவனுடைய சத்தியத்திலே இருக்கிறேன். போன வாரம் வெள்ளிக்கிழமை பிரேயர் மீட்டிங்கில் இதுதான் தியானம் வாசிக்கும். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கும். இப்படி அவர் ஜனங்களோடு பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று மற்ற பிள்ளைகளை நிற்கிறாங்க. போதகர் பேச்சு முடிச்சுட்டாருன்னா அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போகலாமே அப்படின்னு சீசர் சொல்றாரு. போதகரே, உங்க அம்மாவும் உங்க சகோதரருக்கும் அவர்கிட்ட பேசணும்னு வெளியே நிற்கிறாங்க அப்படிங்கிற வாசி. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தமிழத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார்? என் தாயார் யார்? என்னுடைய சபை எது? என்னுடைய குடும்பம் எது? நான் எந்த மகனை விரும்புகிறேன்? நான் எந்த மகளை விரும்புகிறேன்? எனக்கு விருப்பமான சபை, எனக்கு விருப்பமான குடும்பம், இந்த குடும்பத்திலே நான் ஆசீர்வாதத்தை பொழியவே பொழிய, இந்த குடும்பத்தை நான் நிச்சயமாக மேலாக்குவேன், இந்த குடும்பமானது நிச்சயமாக என் மேன்மையிலே மேன்மை பெறும். யார் என்னுடைய தாயார்? என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை நமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, நம்முடைய சீஷர்களுக்கு நேரே நீட்டி உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தரையும் காமிக்கிறாங்க. முதல் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க, இந்த பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. இவங்க தான் என்னுடைய தாயார், இவங்க தான் என்னுடைய சகோதரர்கள், இவர்கள் தான் என்னுடைய சகோதரி. ஏன் வாசிங்க? இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும், அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார். இதோட என்ன வேணும் எனக்கு பிரியமானவர்களே? இயேசு கிறிஸ்துக்கு அம்மா ஆகிறதுக்கு சாதாரண காரியமா? கிறிஸ்துவுக்கு சகோதரனாய் இருப்பது, கிறிஸ்துவனுக்கு சகோதரியாய் இருப்பதுங்கிறது சாதாரண காரியம். தேவனுடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேனா? தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா யோவானின் சுவிசேஷ புத்தகம் 17வது அதிகாரத்தை போய் வாசித்து பாருங்க. யோவானின் சுவிசேஷ புத்தகத்தை 3 பங்கா பிரிக்கணும். கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இருக்கக்கூடிய உறவை அழகாக வெளிப்படுத்துறார். அவருக்கும் பிதாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டது, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கக்கூடிய உறவை அவர் வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்து, சபை, பிதா 3 பேரையும் எப்படி ஒன்று சேர்க்கிறது அப்படின்னு அந்த 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஜெபம் பண்ணும் பொழுது ரொம்ப அழகா ஜெபம் பண்ணுவார். ஒரு வசனத்தை வாசித்து பார்ப்போம். யோவானின் சுவிசேஷ புத்தகம் 17வது அதிகாரம், யோவானின் சுவிசேஷ புத்தகம் 17வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் யார்? என்னை ஏற்றுக்கொண்டவர்கள், என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்ய நினைப்பவர்கள், இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல்
அவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அக்கா, உங்க மகளுக்காக நான் ஜெபம் பண்றேன்க்கா. உங்க மகளுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் எப்படியாவது கல்யாணம் நடந்திருக்கா. அப்படி யாருக்கு சொல்லுகிறாரோ அவர்களுக்காகவும் ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறார், எனக்காக வேண்டிக் கொள்கிறார். நான் யார் யாரை ஆறுதல் படுத்துகிறேனோ, நான் யார் யாரை ஜெபிக்கிறேனோ, நான் யார் யாரை தேவனுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அவர்களுக்காகவும் ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறார். திரும்ப வாசிங்க. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல், இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல், இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இவருடைய வார்த்தையினால் நீங்க யார்கிட்ட போய் கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிறீர்களோ, பக்கத்து வீட்டில் சொன்னாலும் தெரியும், உங்க வேலை பார்க்குற இடத்துல சொன்னாலும் தெரியும், இல்லை நீங்க ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கும்போது சொன்னாலும் தெரியும், பிரதர் are you a Christian? நீங்க பைபிளை கூட்டு போகும்போது are you a Christian? Yes. Today did you go to church? Yes. I am Seventh-day Adventist. அப்படி ஒரு மாதிரி அந்த ஆள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவருக்காகவும் ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறார். எனக்கு தெரியும், ஆண்டவர் எனக்காக வேண்டிக் கொள்கிறாருன்னாவே அதுவே பெருசு. அதாவது சொல்லுவாங்க, யார் வேண்டிக் கொள்றது? பெரிய உலகத்தையும் அந்த சராசரிகளையும் படைத்தவர் எனக்காக வேண்டிக் கொள்கிறார். அவருடைய வேண்டுதல் சும்மாவா இருக்கும்? பாஸ்டர் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டாரு, 3 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வந்தாரு, நல்லா ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு, நல்ல சந்தோஷமா இருக்கு. பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணினாருன்னா அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கும் எனக்கு தெரியும். எங்க அண்ணன் வந்தா ஜெபம் பண்ணவே மாட்டான். ஆனா இந்த தரம் அவனா பைபிளை வாங்கி என்ன வாசித்து என் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு போனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் அவருடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கும். ஆண்டவர் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் வேதத்தை சொல்லுகிறார்களோ அவர்களுக்காக ஆண்டவர் ஜெபிக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, அந்த அந்த வசனம் 17வது அதிகாரம் வந்து ரொம்பவும் சாதாரண அதிகாரம் கிடையாது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய தான் தேர்ந்தெடுத்த பிள்ளைகள், தனக்காக வைராக்கியம் உள்ள பிள்ளைகள், தனக்காக விசுவாசம் உள்ள பிள்ளைகள், தன்னை தொட்டு பார்த்தவர்கள், தனக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர் எத்தகைய உறுதியான விசுவாசம் உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். போய் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எனவே பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னை பிரித்தெடுக்க வேண்டும் என்றால் முதலாவது நான் விசுவாசம் உள்ளவராக இருக்க வேண்டும். அவனுடைய வேதத்திலே ஆண்டவர் கிறிஸ்துவை நான் கிறிஸ்து இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கையிடுகிறவனாக இருக்க வேண்டும். அவர் வேதத்திலே பிரியமுள்ளவனாக பரலோகராஜ்யத்தை தேடுங்க. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பரலோகராஜ்யத்தை தேடுங்க. 2 பேண்ட் வேணுமா? 2 பேண்ட் கொடுக்கப்படும். கூட அதாவது கூட கொடுக்கப்படும் என்ன அர்த்தம்? போனஸ். நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய வேலை வந்து எனக்கு இதான் பிரைம் அப்படின்னு நினைக்கிறோம். என்னுடைய வேலை, என்னுடைய படிப்பு, என்னுடைய தகுதி, என்னுடைய பட்டம் இதுதான் எனக்கு பிரைம் நினைக்கிறோம். இல்லை, பரலோகராஜ்யத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு இந்த போனஸ் வாங்கிக்க. இந்த வருஷம் உனக்கு இந்த போனஸ். இன்னும் கொஞ்சம் தேடும் பொழுது ஏதாவது கூட கொடுக்கப்படும்னா இவையெல்லாம் போனஸ். எனக்கு பிடிமானங்களே, இந்த உலகத்திலே நாம் எதை எதை அனுபவிக்க விரும்புகிறேனோ, இந்த உலகத்திலே நான் என்னென்ன காரியங்களை சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அவைகள் எல்லாம் நமக்கு போனஸா கொடுக்கப்படும். ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? உண்மை உள்ளவன் எவனோ அவனுக்கு உள்ளவன் என்ன உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படுன்னு என்ன அர்த்தம்? அவர்கிட்ட ஒரு 10 கோடி ரூபா வச்சிருக்காரியா, இன்னும் 2 கோடி கொடுப்பாரு, 12 கோடி ஆகும். அப்படியா? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அந்த வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு புத்தகம் 25வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு புத்தகம் 25வது அதிகாரம் 29வது வசனம். ஒரே நிமிஷத்தில் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். விசுவாசம் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய வார்த்தையிலே உறுதியாக தரித்து நிற்க வேண்டும் என்று விரும்புகிறவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். பணம் இருக்கிறவனுக்கு கிடையாது, ஞானம் இருக்கிறவனுக்கு கிடையாது, சும்மா புத்திசாலி நிறைய படிச்சிருக்கான் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. உள்ளவன் எவனோ, தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவன் எவனோ, தேவனிடத்திலே தரித்து நிற்க வேண்டும் என்று விரும்புகிறவன் எவனோ, தேவனுடைய வேதத்திலே விருப்பம் உள்ளவன் எவனோ, ஜெபத்திலே விருப்பம் உள்ளவன் எவனோ, வேதத்திலே விருப்பம் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். தப்பா நினைச்சுக்கிறாங்க. எனக்கு 10,000 ரூபாய் இருக்கு, இன்னும் 2,000 ரூபாய் கொடுப்பாரு.
இல்லை உள்ளவனை வேணும் அவனுக்கு கொடுக்கப்படும்னா அது கிடையாது. விசுவாசத்தினாலே 10 தாலங்களை சம்பாதித்தவனுக்கு ஆண்டவன் கொஞ்சம் கூட கொடுக்க உள்ளவனை வேணும் அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் விசுவாசம் இல்லாதவனிடத்திலே உள்ளவன் எடுத்துக்கொள்ளப்படும். எனவே எனக்கு பிரியமானவர்களே, வேதம் எனக்கு மதுரமாக இருக்கிறதா அல்லது பிதற்றலாக இருக்கிறதா? கிறிஸ்துவனுடைய சத்தியம் எனக்கு மிக மேன்மையானதாக இருக்கிறதா அல்லது அது தாழ்வானதாகவும் இந்த உலகத்திலே இழிவானதாகவும் இருக்கிறதா? தேவனுக்கு கிடைத்த காரியங்கள் எல்லாமே வாழ்க்கையிலே எப்படி இருக்கிறது? தேவனுக்கு கிடைத்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ரிங்காரம் செய்யும் என்றால், அது முதலிடம் பெறும் என்றால், நிச்சயமாக தேவன் மிகப்பெரிய இடத்தில் இதோ இவர் என்னுடைய பிள்ளைகள், இவர்களுக்காக நான் காத்து கொண்டிருந்தேன் என்று உங்களிலே தேவன் கழிவுவார். தேவன் தான் பெரிய ஆசீர்வாதம்